இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன? கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய், அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆகி. ஸோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்கா? திமுக முன்னாள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமா உழைச்சு சினிமா துறையில கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமா அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்க போது. அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன? கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய், அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆகி. ஸோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்கானே? 1% கூட கம்பேரிசன் இல்லை. அதனால நீங்க எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்து ரசிச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டு, மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பதற்கு கடந்த 2 நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்னைக்கு எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்குன்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.